பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 Thessalonians chapter 4 verse 7. For God did not call us to be impure but to live a holy life. Amen. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை போல, இயேசு கிறிஸ்துவை போல வாழ நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்கிற, நாம் தெரிந்து கொள்கிற பாதைகள், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை ஆள வேண்டும். அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையாய் அமையும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் வெளிப்படுகின்ற போது, அவருடைய வருகையில நாம் அவரோடு கூட செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வைகள், நம்முடைய அவயவங்கள், நம்முடைய இருதயம் எல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து தங்குகிற ஆலயம் தான் நம்முடைய சரீரம் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். வேதத்தின் கடைசி புத்தகத்தில் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, பாவம் நிறைந்த அந்த உலகத்தில், அசுத்தம் நிறைந்த அந்த உலகத்தில் நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க இயேசுனுடைய இரத்த கோட்டைக்குள் நாம் செல்வோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது மிகவும் உண்மையுள்ளதாக இருக்கின்றது. இந்த நாளில இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். வேதம் சொல்வது போல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதாம். நாம் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்தவர்களாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.